ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் எப்படி இருக்கோ எண்டும் அழகாக இருக்கணும்ல. கட்டிங் தெரிஞ்சிருந்தா தான் ஸ்டிச்சிங்கும் அழகாக வரும். வீடியோவில் 40 இன்ச் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் கோடு போட்டு வச்சுக்கலாம். அடுத்து 7 இன்ச் அளவு கையளவு வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கலாம். 3 இன்ச்சு எடுத்து 5.5 இன்ச்சு ஹாம்கோல் அளவு வரும். 3 இன்ச்சு எடுத்தால் போதும். கோடு போட்டுட்டு மேலே வந்து 1.5 இன்ச்சு, கீழே இந்த 3 இன்ச்சு எடுத்தோம் பாருங்கள், அந்த கீழே 3 இன்ச்சு எடுத்துருக்கலாம். சைடில் கோடு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் 1/2 இன்ச்சு எடுத்து மேலில் இருந்து 1/2 இன்ச்சு எடுத்து சைடாக வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அந்த கத்திரிக்கோல் வந்து முனை மட்டும்தான் கட் பண்ணணும். அந்த உள்ளே வச்சு கட் பண்ணும்போது தெரியாமல் ப்ளவுஸில் பட்டுட்டாலும் அப்புறம் நம்ம புது ப்ளவுஸ் வாங்கி தேவையில்லாத செலவுலாம் ஆகும். கட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கெலாம் சொல்கிறேன், பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். பொறுமை ரொம்ப அவசியம். ப்ளவுஸ்லாம் நம்ம மற்ற வேலை செய்கிற மாதிரிலாம் இல்லை. எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோவும் ஈஸியாக வரும், அழகாகவும் வரும். மற்றவங்க திட்டாமல் நம்ம ப்ளவுஸ் கொடுக்கலாம். அப்புறம் திட்டாங்கன்னா நம்மக்கிட்ட வரவே வராது ப்ளவுஸ். அதுக்காக பொறுமையாக இருங்க. அடுத்தது பேக் சைடு மார்க் பண்ணலாம். பிசுறுலாம் இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கும், கட் பண்ணி எடுத்துருங்க. பேக் சைடு நெக் மார்க் பண்ணலாம். கீழே வந்து 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக கோடு போட்டு விட்டுக்கலாம். இந்த மார்க்கிங் வந்து நம்ம முதல்ல போட்டால் தான் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், மறந்துடுவோம். மேலே வந்து 13 இன்ச்சு அளவு கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. மேலே கோடு போட்டுக்கலாம். மேலே ஷோல்டர் 3 இன்ச்சு, கழுத்து வந்து 3 இன்ச்சு. 2.5 கூட வச்சுக்கலாம். நாங்கள் 3 வச்சு கேட்டாங்க அவங்க, 3 வச்சுட்டோம். 3 பாருங்கள், 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடை எடுத்து வச்சிடலாம். நமக்கு புரியலைன்னா ப்ளவுஸ் அளவு எடுத்து கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹாம்கால் அளவு வந்து 5 வருது. நெக்கு வந்து 5.5 6 கூட வச்சுக்கலாம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. நம்ம கோணையாக போட்டுட்டோன்னா வளைஞ்சிடுச்சுன்னா அது உள்ளே துணி இஸ்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம மேலே தான் தப்பு சொல்லுவாங்க. நாற்பது இன்ச்சு மார்பாக சுழற்ற அளவு வந்து 40 இன்ச்சு வருது. நம்ம 11 வச்சுக்கிறோம். நம்ம 1 கூட சேர்த்து வச்சுக்கலாம். கழுத்து அந்த வளைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு வளைவு வந்து கரெக்டாக வரட்டும். உங்களுக்கு அது மாதிரி வரைய தெரியலையா, கடையில் வந்து இந்த வளையறது அந்த ஸ்கேல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி வச்சு ஈஸியாக இது பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம இந்த எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச வேலை செய்யும் போது எழுதி வைக்கிறதெல்லாம் நமக்கு புரியாது. நம்ம மனசுலேருந்து வருதா அதை மட்டும் பாருங்கள். எழுதி வைக்கிறதெல்லாம் எனக்கும் செட் ஆகலை. ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடிச்சிருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். பிசிறு கொஞ்சம் நகர்ந்திருந்தாலும் ப்ளவுஸ் அளவு தப்பாக வரும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுருங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் கோடு போட்டு அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஹூக் பட்டி வந்து 3 இன்ச்சு, ஹூக் பட்டி 3 இன்ச்சு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே பாருங்கள். அதெல்லாம் அளவு எடுத்து 45 அளவுக்கு எத்தனை வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஸ்டார்ட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த இந்த கோடுலாம் டபுள் கோடா வரும். நம்ம பழகிச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம ஒரு கோடே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அந்த மொன கத்திரிக்கோலுல கட் பண்ணுங்க. ஏன்னா நானும் தப்பு நெறைய பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது அந்த பாதி கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணுவேன். அப்படியே நீட்டா கட் பண்ணிருவேன். அப்புறம் தேவையில்லாத செலவுலாம் வந்தது. வீட்ல திட்டவா ஆளு கிடையாது. தேவையில்லாத செலவா ஆக்குறாங்க. அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.